நம்ம ஆசிரியர் பிரவீன் சுல்தான் அவர்கள் பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அதாவது பெண்கள் தன்னுடைய மேல் ஆடை போடுவது சரியா தவறான்ட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து சொல்வது தவறு அப்படின்ட்டு ஒரு திருநங்கை இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களும் பாருங்க, அவங்களுடைய ஒப்பீனியனை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அழகான முறையில் ரொம்ப டீசெண்டாக பேசி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பிரவீன் சுல்தானா அவர்கள் ஒரு பெரிய ஆசிரியர். அவங்க படித்து ஒழுக்கத்தை இப்படி தான் இருக்கணும்னு ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தையை நம்ம தட்ட முடியாது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய சுதந்திரம்னுட்டு. இந்த சுதந்திரம் ஆதியில் ஒரு ஆதாம் ஏவாள் அவங்க அம்மனமாக தான் தெரிஞ்சாங்க. ஆனால் தனக்கே ஒரு அச்சம் கூச்சம் ஏற்பட்டு தன்னுடைய உடம்பை மறைச்சாங்க. அப்படி மறைக்கப்பட்டு தான் நம்ம ஒவ்வொரு அங்கத்தையும் மறைக்க ஆரம்பித்தோம் ஆடையால். இப்போது திருப்பி படிய போயிட்டுருக்கு. எதை நம்ம மதித்து நடக்கிறோம், படிப்பு நம்ம அறிவை வளர்த்துக்கிறோன்னு முட்டாள்தனமான போக்கில் பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். அவங்கெல்லாம் மேல் ஆடைய துணியை போட்டு மூடணுன்னா ஆண்களையும் துண்டு போட்டு மூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஆண்கள் எந்த ஆண்களுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க, பெண்ணை அம்மனமாக போனால் ரசிக்க தான் செய்வான். ஆனால் அதே தான் வீட்டில் இருக்கிற பெத்தவளாக இருக்கட்டும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்க போக அவன் விரும்ப மாட்டான். இதுதான் அவனுடைய புத்தி. எதில் கொண்டு போய் நம்ம லிங்க் பண்ணணும்னு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் வெளியில் அவன் சொல்லிட்டுக்கிட்டு தான் தெரியும். ஆணுடைய வழிபோக்கே தனி. ஆனால் பிரவீன் சுல்தானா அவர்கள் சொன்னதை நம்ம முற்றிலும் தவறுன்னு சொல்கிறது அவங்க பெண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு மேல் ஆடை அப்படிங்கிறது பெண்ணுடைய மார்பகம் மறைக்கிறதோ இல்லை அவங்க அங்கத்தை மறைக்கிறதோ அது ஏன் சொன்னாங்கன்னாக்கா, இது ஒரு கௌரவம் அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த கௌரவம் உங்களுக்கு கௌரவமாக தெரியலனாக்கா நீங்கள் எப்படி வேணாலும் ஆட போடுங்க. இது கம்பல்சரி அவங்க சொல்லலையே. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி வேணாலும் வாழலாங்கிறது வாழ்க்கை இல்லை. ஏற்கனவே எல்லாம் கெட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் ஒழுக்கத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு டீச்சர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அடிப்படைஞ்சு கேட்க விருப்பம் இருந்தால் கேட்கலாம் மாணவர்கள். இல்லைனாக்கா அது அவங்களுக்கு ஒரு 100 மார்க் எடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, பூஜ்யம் எடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. டீச்சர் கற்றுக் கொடுக்குற வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. இதில் ஆளுக்காடு கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தவறான கருத்தை பதிவு பண்ணுறது தான் மிகப்பெரிய தவறு. இதில் மதிப்புக்குரிய திருநங்கை, நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவிட்டதில் தவறு இல்லை. ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியம்னு சொன்னாக்கா அவங்க விருப்பம். இதில் நீங்கள் சொன்னதை கேட்டு 10 பேர் நடக்கிறாங்கனாக்கா அது அவங்க விருப்பம். அவங்க சொல்கிறத கேட்டு 10 பேர் நடக்கிறாங்கன்னா அது அவங்க